வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 8 கோடிக்கு மேல் அதிகரித்து இருப்பதாக ஒன்றிய நிதியமைச்சர் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை ஒன்றிய நிதியமைச்சர் தற்பொழுது திட்டவட்டமாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். வருமான வரி செலுத்தக்கூடியவதற்கான வரம்பு அதிகரிக்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. வருமான வரி செலுத்துவோருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையே தொடரும் என்ற அறிவிப்பை ஒன்றிய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்பதையும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். வருமான வரி செலுத்தக்கூடியவர்களின் எண்ணிக்கை 8 கோடிக்கு மேல் அதிகரித்திருப்பதாக ஒன்றிய நிதியமைச்சர் அவையில் தெரிவித்திருக்கிறார். வருமான வரி செலுத்தக்கூடியவர்களின் எண்ணிக்கை என்பது 8 கோடிக்கு மேல் அதிகரித்திருக்கிறது. மாநிலங்களுக்கு வட்டியில்லா கடனாக ரூபாய் 1.3 லட்சம் கோடி வழங்கப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். வரும் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை என்பது 5.8% இருக்கும் என்றும், வரும் நிதியாண்டில் ரூபாய் 11.75 லட்சம் கோடி கடன் வாங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், மாநிலங்களுக்கு வட்டியில்லா கடனாக ரூபாய் 1.3 லட்சம் கோடி வழங்கப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். வரும் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை என்பது 5.8% இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரும் நிதியாண்டில் ரூபாய் 11.75 லட்சம் கடன் வாங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். உள்நாட்டு சுற்றுலா மேம்படுத்தும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கவும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதையும் ஒன்றிய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். துறைமுகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை இணைக்கக்கூடிய வகையில் 3 முக்கிய ரயில்வே பெருவழித்தடங்கள் அமைக்கப்படும் என்பதையும் ஒன்றிய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். துறைமுகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் இருக்கும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். 40,000 ரயில்களுடைய பெட்டிகள் மாற்றப்படும் என்பதையும் அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை விரிவுபடுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதையும் தற்பொழுது ஒன்றிய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவையை விரிவுபடுத்துவதற்காக முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதை ஒன்றிய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மெட்ரோ ரயில் சேவை விரிவுபடுத்துவதற்காக திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. உதான் திட்டத்தின் கீழ் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பெரும்பாலான விமான நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது உதான் திட்டத்தில் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒன்றிய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். புதிய சாலை, ரயில், துறைமுகங்களுக்கான வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படும் என்பதையும் அவர் தற்போது இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய சாலை, ரயில், துறைமுகங்களுக்கான வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக ரூபாய் 1 லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும் என்பதையும் ஒன்றிய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதாவது தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக ரூபாய் 1 லட்சம் கோடி ஒதுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார். இந்த பட்ஜெட் தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு RK. தற்பொழுது இந்த ஒன்றிய அமைச்சரவையின் பட்ஜெட்டை முதற்கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க ஓவராலா? இது ஒரு ஓட் ஆன் அக்கவுண்ட் தான். அதனால பெரிய மாற்றங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிச்சயமாக இந்த ஆட்சி, அதாவது அடுத்த தேர்தலுக்கு பிறகு வருகின்ற ஒரு புது பட்ஜெட் வரும். அது இவர்கள் வந்தாலும் சரி, இல்ல இன்னொரு கட்சி, இன்னொரு கூட்டணி வந்தாலும் சரி, கட்சி வந்தாலும் சரி, அவர்கள் இதை மாற்றியார்கள். அதான் ஆக்சுவலான பட்ஜெட்டா இருக்கும். ஆனால் அதே இடத்துல இப்போ திடீர் என்று பல விஷயங்கள் கிளைம் பண்றாங்க. இப்போ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது இங்க கூட அந்த கருத்தை தெரிவிச்சாங்க. ஏன் வங்கி கணக்குல நீங்க காசு போடக்கூடாது? அது 34 லட்சம் கோடி பிரதமருடைய ஜன்தன் அக்கௌண்ட்ஸ்ல போட்டதுனால அரசாங்கத்துக்கு 7.4 லட்சம் கோடி லாபம் வந்திருக்கிறது, சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய ஸ்பீக்கர் அப்பாவு பாயிண்ட் அவுட் பண்ண பிரச்சனை தான். மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 37,000 கோடி வசூல் பண்ண அரசாங்கமும் இதுதான் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இதுல பல விஷயங்கள், அதாவது நீங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் தான் எல்லா ஒரு என்ன ஒன் சில்வர் புல்லட் என்று எடுத்துக்கொண்டால், அப்ப பாண்டிச்சேரியில தேனும் பாடம் ஓடிக்கொண்டு இருக்கணும் இல்லையா? அங்கதானே இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் உச்சகட்டமாக ரேஷன் கடைகளை எல்லாம் மூடிவிட்டு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் கொண்டு விட்டார்கள். அங்கேயும் எவ்வளவோ பிரச்சனைகள் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால இந்த ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது நாங்க ஏழைகளுக்காக செய்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்றது
நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். அது எப்படிங்க 37,000 கோடி ஏழைகளுடைய, அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லை என்ற அந்த ஒரு அடிப்படையில் ரூ. 450 ஒவ்வொரு அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து விட்டு நீங்க பெரும் செல்வந்தருக்கு, அதாவது அதானி ஆனாலும் சரி, இல்ல விஜய் மலை ஆனாலும் சரி, மோடி ஆனாலும், இவர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இவர்களெல்லாம் பிடித்து இந்தியாவுக்கு கொண்டு வருவேன், அதாவது நீரவ் மோடியும் இவரையும் விஜய் மல்லா எல்லாம் கொண்டு வரேன்னு சொன்ன பிறகு கூட அதன் பிறகு அதில் ஒரு மாற்றமும் காணவில்லை. அதே மாதிரி பெரிய செல்வந்தர்கள் என்ன வேணா செய்யலாம் என்ற பேடிஎம் விஷயமானாலும் சரி, இந்த எப்படி பேடிஎம் ஒரு பேமெண்ட்ஸ் பேங்க் கொலாப்ஸ் ஆகவே எனக்கு புரியவில்லை. அப்போ டாக்ஸ் ப்ரொபோசல்ல பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சும் நான் கொண்டு வரவில்லை என்று கூறுகிறாங்க. அதோட என்னன்னா நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை என்றுதான் நான் காண்கிறேன். இந்த மகளிர் இடஒதுக்கீடு முத்தலாக் சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்ட்டு அதை ஒரு சாதனையா முன்னெடுத்து சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க அதை ஓவரால் பிக்சர் பார்க்க வேண்டும் என்று நான் காண்கிறேன். அதாவது இந்தியாவினுடைய அந்த பிஸ்கல் கான்சாலிடேஷன் பாத்தீங்கன்னா அது ஆர்பிஐ நிச்சயமாக உள்ளே வர வேண்டும் என்ற ஒரு இடத்தில் நாம் இறங்கி இருக்கிறோம். அதாவது ஆர்பிஐ வர வேண்டும் என்று பார்த்தா, ஆர்பிஐ என்றது ரெகுலேட்டரி பாடி. எப்படி நம்மளுடைய இங்க இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்க நீக்க வேண்டதுக்காக, அதாவது மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல பெரும் பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனை நீக்கிறதுக்கு தான் ஆர்பிஐ உள்ள ஒவ்வொரு ரூல்ஸா போட்டு கொண்டிருப்பார்கள். அந்த ஒரு ரூலினுடைய அடிப்படையில் தான் இப்ப இந்த பேடிஎம் இஷ்யூ கூட வருகிறது. அப்ப மேக்ரோ எக்கனாமிக் பிக்சரே ரொம்ப மோசமா இருக்கின்ற நிலையில் ஒவ்வொரு ஸ்கீம்ல நாம பெரிய சாதனைகள் செஞ்சுட்டோம் என்று பார்க்கும்போது என்று கூறுவது மிக அபத்தமானதான் என்னை பொறுத்தளவுல இருக்கிறது. அதாவது ஆவரேஜாக ஒரு மனிதன் கட்டி கொண்டிருக்கிற டாக்ஸ் இப்ப 103 ரூபா நான் இன்னைக்கு பெட்ரோல் கொடுக்குறேன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நிர்மலா சீதாராமன் கூறுகிறார்கள், ஆவரேஜ் ரியல் இன்கம், மக்களுடைய இன்கம் என்பது 50% அதிகரித்து விட்டது என்று கூறுகிறார்கள். இது என்னை பொறுத்தவரை இது நிச்சயமாக உண்மை கிடையாதுங்க. யாரை பொறுத்தவரை உண்மை என்று நான் கேட்க விரும்புறேன். அதாவது என்னை பொறுத்தவரை நான் அதிகமாக பணம் இன்னைக்கு பெட்ரோல் போடுறதுக்கானாலும் சரி, இல்ல எந்த ஒரு பொருள் வாங்கினதுக்கானாலும் சரி, ஒரு டீ குடிக்கிற கூட 12 ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. அதாவது ரோட்ல நின்று டீ குடிக்கிறதுக்கு 12 ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி தான் பஸ் கட்டணத்துல இருந்து எல்லா கட்டணங்களும் ஏறிவிட்ட நிலை. சரி, பஸ் கட்டணம் மாநில அரசாங்கம் என்று வச்சுக்கலாமே. ட்ரெயின்ல எல்லா ட்ரெயினிலும் பல ட்ரெயின்ல முடக்கி விட்டு வந்தே பாரத் என்று கொண்டு வந்தார்கள். அதுல எந்த அளவுக்கு அதிகமாக வருகிறது? ஒரு பிளேன்ல டிராவல் பண்ண வேண்டும் என்றால், அதாவது கோபிநாத் என்ற மனிதர் ஏர் டெக்கான் கொண்டு யூபிஏ காலத்துல கொண்டு வந்த ஒரு கார்பரேட்டாக இருக்கிறது. அவன் ₹1 கூட மனிதர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏர் மூலியமா கொண்டு போனான். இன்னைக்கு நீங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கோ, சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கோ, சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கோ இல்ல மதுரைக்கோ போகணும்னா மினிமம் நான் சொல்றேங்க ₹4,500 இருந்து ₹5,000 ஆகுதுங்க ஒரு டைரக்ஷன்ல போறதுக்கு. இதுதான் இன்றைய நிலைமையா இருக்கிறது. அப்ப எந்த ஒரு நிலையில பார்த்தாலும் யாருக்கும் பெனிஃபிட் ஆகல. யார் இந்த மக்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன். ஆவரேஜ் ரியல் இன்கம் மக்களோட 50% அதிகரிக்கு என்று சொல்றாங்களே, எனக்கு அதிகரிக்கவில்லை. தயவு செய்து 50% எனக்கு போட்டு கொடுக்கறதா நான் வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன் நிர்மலா சீதாராமன் என்று கூறுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பாதையில் இந்திய பொருளாதாரம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் முன் வச்சிருக்கிறாங்க. வளர்ச்சி பாதை இருக்கு இல்லையா? அதானிக்கு நிச்சயமாக வளர்ச்சி பாதை தான். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ஒரு நபர்கிட்ட, சாதாரண ஒரு கிராமத்துல நீங்க ஒரு கிணறு தோண்ட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷன் இருக்கும். நீங்க ஒரு ரோடு போட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த ப்ரீ குவாலிஃபிகேஷன்ல நீங்க தேர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் அந்த ரோடு போடுறதுக்கான அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க ஏர்போர்ட்ல ஒண்ணுமே தெரியாத ஒரு மனிதன்கிட்ட எடுத்துக்கொண்டே ஏர்போர்ட் கொடுத்தாங்க. போர்ட்ல ஒண்ணுமே தெரியாத அதானி கிட்ட மறுபடியும் போர்ட்டை கொண்டே கொடுக்குறாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஏறத்தாழ ஒரு நபருக்கு தாராய்வா இருக்கின்ற ஒரு போக்கை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த அனில் அம்பானிக்கு எந்த பேசிஸ்ல இந்த ரஃபாலே விமானங்கள் தயாரிக்கும் அந்த இதை கொடுக்க முடியும்? அவர் திவாலாகி விட்டார். அப்ப எல்லாமே ஏறத்தாழ பிரதமர் கை காமிக்கின்ற நபர்களுக்கு தான் இதெல்லாம் போய் சேருகிறது. அப்ப இந்த நபர்களுக்கு நிச்சயமாக பெரிய குரோத் வருகிறது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதானி உலகத்திலேயே 2வது பணக்காரராக, அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தாரு, இப்போ மேல போய் கொண்டிருக்காரு. அம்பானி அதே மாதிரி போய் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பல நபர்கள் இந்த மாதிரியான செல்வந்தர்களுக்கு நிச்சயமாக சூப்பரான டைமா இருக்கிறாங்க. ஒரு தரவி என்று ஏறத்தாழ என்னது ஒரு
25 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கின்ற ஒரு இடத்தை வந்து எடுத்து அதை அப்படியே டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு நபர்கிட்ட கொடுக்கின்ற அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா? அதாவது நீ வச்சுக்கப்பா, நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா, டெவலப்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதுல எந்த அளவுக்கு ஊழல் இருக்குன்ற நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி தான் பல விஷயத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற செல்வந்தர்களுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. நீங்க அவர்களுடைய சொல்படியில் வரவில்லை என்றால் நிச்சயமாக இடி ஐடி எல்லாம் உங்க வாசல்ல வந்து நிற்கும். இன்னைக்கு கூட இடி வந்து ஒரு இடத்துல சோதனை கொண்டு கொண்டிருக்கிறது, இந்தியா சிமெண்ட்ஸ்ல சோதனை கொண்டு கொண்டிருக்கிறது. அது ஏன் என்று நான் கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி தான் பல இடங்கள்லயும் வந்து நடப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களை, சாதாரண மக்களை வந்து நசுக்கி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து நிச்சயமாக இந்த 10 வருட காலத்தில் உயரவில்லை. மோர் பீப்புள் ஹேவ் பீன் புஷ் டவுன் த பாவர்ட்டி லைன் பாத்தீங்கன்னா இந்த 10 வருட காலத்துல தான் நடந்திருக்கிறது. இதுல ஒரு பெரிய போங்கல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி என்ற ரிப்போர்ட் வந்து 25 கோடி மக்களை வந்து நாங்க வந்து கரையேற்றி இருக்கிறோம் என்று கூறிட்டு அதன் பிறகு 80 கோடி மக்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமா என்ற கேள்வி நான் வைக்க விரும்புகிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை விரிவாக கொடுத்தமைக்காக நன்றி திரு அர்க்கி. அடுத்ததாக வங்கி சம்மேளனத்தை சேர்ந்த திரு வெங்கடாச்சலம் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வெங்கடாச்சலம். வணக்கங்க. ஒன்றிய அமைச்சர் இன்றைய தினம் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் பெரும்பாலும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நிறைவேறவில்லை, எந்த ஒரு அறிவிப்பும் எதிர்பார்த்தபடி இல்லை என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக வருமான வரி செலுத்துவோருக்கான வரம்பு அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எந்த மாற்றமும் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையே தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை ஒன்றிய நிதியமைச்சர் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ஆமா, அதாவது இது வந்து ஒரு தற்காலிகமாக இன்டரிம் பட்ஜெட்னு சொல்றோம். அதனால மிகப்பெரிய முடிவுகளை அறிவிக்க கூடாது என்று இருக்கு. ஆனா யதார்த்தமாக இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு பொருளாதாரத்திற்கு தேவையான சில முடிவுகளை எடுப்பதற்கு அவங்க முழு உரிமை உண்டு. ஆனா இந்த இன்டரிம் என்ற காரணத்தை காட்டி சாதாரண மக்களுக்கு எந்த விதமான வரி சலுகையும் கொடுக்காது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆனா வந்து இன்றைக்கு பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். ஆனா சாதாரண மக்களுக்கு வரி விலக்கு கொஞ்சம் வருமான வரியில கொடுத்துருக்கணும். நடுத்தர மக்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா விலைவாசினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கிராமப்புற வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேசிய வேலை வாய்ப்பு திட்டம் அதுல வந்து நாட்களை அதிகரிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் குறைந்தபட்சம் நிச்சயமாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கணும். அதே மாதிரி பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு வங்கிகளிலே வராக்கடன் அதிகமாயிட்டே இருக்கு. அதை அரசாங்கத்துடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய புதிய திட்டத்தின் மூலமாக தள்ளுபடி செய்வதெல்லாம் குறியா இருந்திருக்கிறாங்களே, அதை திருப்பி பெறுவதற்காக அந்த கடனை திருப்பி பெற எந்த முடிவும் எடுக்கல. குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி கடன், அதற்கு இன்றைக்கு அந்த வட்டியில கொஞ்சம் சலுகை கொடுத்திருக்கணும். அது மாதிரி விவசாய கடனை உயர்த்தணும், முத்ரா கடனை உயர்த்தணும் என்று சொல்றாங்க. முத்ரா கடன் எதுவுமே திரும்பி வரப்போவதில்லை, அது அரசியல் மூலமாக கொடுக்கப்படுகின்றது. ஆனா விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கணும். ஆக இவங்க இன்று தேர்தல் என்ற அடிப்படையில் இன்டரிம் பட்ஜெட் என்ற போர்வையில எந்த சலுகையும் மக்களுக்கு கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் பார்க்கிறோம். இன்றைய பட்ஜெட் என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தையே பொதுமக்களுக்கு கொடுத்திருப்பதாக உங்களுடைய கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.